ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாமினை பற்றி இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களின் விவரம் சேகரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒரு சில ஸ்டேட்டில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரியும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 1 உத்தரவிட்டது. அதில் 5 ஆண்டுகளில் ஓய்வு பெறவுள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் இலக்கு தரப்பட்டது. மற்றவர்கள் 2 ஆண்டுகளில் டெட்டு தேர்ச்சி பெற வேண்டும், இல்லையெனில் கட்டாய ஓய்வு வழங்கும்படி தெரிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிறுபான்மை பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் டெட்டு தேவையில்லை இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு அனுப்பிய கடிதத்தில் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களிடம் டெட் தேர்ச்சி பெறச் சொல்வது அவர்களுக்கு மன ரீதியான பாதிப்பையும் நிதி பாதுகாப்பின்மையும் ஏற்படுத்தும் என்று கோரிக்கைகள் வந்துள்ளன. கேரளா டெட்டுமே இந்த மாதிரி தான் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அனுபவமிக்க ஆசிரியர்கள் வெளியேறுவது கல்வி முறையில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். இந்த தீர்ப்பால் தமிழகத்தில் பாதிக்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி ஆசிரியர்களின் வயது, பணியில் சேர்ந்த காலம் ஆகியவற்றை படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய வழிகள் மற்றும் சட்ட ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து தமிழகத்தில் டெட் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை தொடக்க கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. அந்த விவரம் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எழுதின டெட் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்டும் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு இதெல்லாமே கால் பண்ணி கேட்கும்போது அவங்க ப்ராசஸ் போயிட்டுருக்கு, சீக்கிரமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கேட்குறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுமே எழுதியிருந்தாங்க, நம்ம எழுதி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ் எக்ஸாமுமே எழுதியிருந்தாங்க. அவங்க பாஸ் பண்ணுறதுக்குடைய வாய்ப்புமே இருக்குது. ஸோ ரிசல்ட் விட்டாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க நான் தேர்ச்சி பெற்றுட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னும் ரிசல்ட் விடாமல் இருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுக்கான ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்டேட்டட் நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.